வேண்டாம் வேண்டாம், அதை பற்றி பேசவே வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையை வீட்டிலேயே அந்த டெத் பெட்டில் இருக்கும் பொழுது சில பேர் மலம் விசர்ஜனை பண்ணுறது இல்லைன்னா மூத்திரம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செயல்கள் பண்ணுவாங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க அந்த யமதூதர்கள் பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் யார். ஸோ நம்மளுடைய இந்த எபிசோட்ஸ் அண்ட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு டாபிக்ஸ் தான். ஸோ இது பியாண்ட் சயின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் நம்மளுடைய புராணங்கள் என்னெல்லாம் சொல்லுது அந்த ஒரு அடிப்படையிலே தான் இந்த ஒரு எபிசோட்ஸ் போகும் இந்த பர்டிகுலர் சீரீஸில். அண்ட் இது வந்து பியாண்ட் சயின்ஸ்ன்றதுனால இது ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல். ஸோ ஸ்பிரிச்சுவலில் ஈடுபட்டவங்க மட்டுமே, ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்க மட்டுமே இது வந்து அந்த ஒரு டைமென்ஷன்ஸில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ கண்டிப்பாக ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு போகலாம், நோ வரிஸ். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். என்ன டாபிக்னா, நம்மளுடைய டெத்துக்கு முன்னாடி சில வினாடிகளுக்கு லைக் இப்போ இறந்து போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப் இறுதி கட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த இறுதி கட்டத்தில் அந்த சில வினாடிகள் மட்டும் என்னெல்லாம் நடக்கும் அண்ட் அந்த ப்ராசஸ் என்னன்னு நான் இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து நான் எடுத்தது கருட புராணத்தில் இருந்து தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பேசும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட பாட்டி தாத்தா, இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாலும் கருட புராணமாக வேண்டாம் வேண்டாம், அதை பற்றி பேசவே வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையை வீட்டிலேயே கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அது எல்லாமே தவறு. பிகாஸ் இது எல்லாமே தெரிஞ்சாதான் நாம் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வாய்ப்பே இல்லாமல் அது படிக்கக்கூடாது, அது தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மூர்க்கத்தனம்னு எனக்கு தோணுது, ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். லைஃப் பிஃபோர் தி டெத் பெட் ஆர் லைஃப் ஆன் தி டெத் பெட். ஸோ அந்த ஒரு சில வினாடிகள் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி யமதூதர்கள் சொல்லப்படுற யமனுக்கு ஒர்க் செய்கிறவங்கள தான் நாம் யமதூதர்கள்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு டெத் பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த யமதூதர்கள் வந்து காட்சி கொடுப்பாங்க. யார் படுத்திருப்பாங்களோ, லைக் யார் சாக அந்த ஒரு ட்ராவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. அப்போது மட்டும் அவங்களோட கண் திறக்கப்படும், லைக் டிவைன் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கொடுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சத்தமாக பேச முடியாது, ஒரு சரியாக காது கேட்காது, எல்லாமே வாயடிச்சே இருக்கும். அண்ட் அதுக்கு தான் நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து நாம் பார்த்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்டாஃப் நர்ஸு இல்லை நர்ஸு டாக்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, அந்த டெத் பெட்டில் இருக்கும் பொழுது சில பேர் மலம் விசர்ஜனை பண்ணுறது இல்லைன்னா மூத்திரம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செயல்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க அந்த யமதூதர்கள் பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நீ வந்து இப்போது கிளம்பலாம், எங்கள் கூட வரணும், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாம் கூட சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடாது அது இதுன்ட்டெல்லாம் கத்தி கூப்பாடு பண்ணி எல்லாமே பண்ணுவோம். பட் அது எல்லாமே பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். அண்ட் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த டெத் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட் நிறையா இருக்கலாம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 10 minutes அந்த இறுதி காலகட்டத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஆச்சும் நீ சரணாகதியை எடுக்கணும், கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடணும். யாருக்கு? நம்மளை படித்தவர் அந்த கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடணும். சரண்டர் எப்படி ஆகுறதுன்னா,
எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட், இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கிற அப்பா அம்மா ஒரு மனைவி கணவன் குழந்தைங்க அண்ணன் தம்பிகள் யாராக இருந்தாலும் இதெல்லாமே டெம்ப்ரவரி அட்டாச்மெண்ட்டு தான். நாம் எல்லாம் நினச்சிக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே பர்மனெண்ட், எனக்கு இந்த சொந்தங்கள் பந்தங்கள் இதெல்லாமே பர்மனெண்ட். கண்டிப்பாக கிடையாது. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும், தனியாக தான் ட்ராவல் ஆகியே ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன பண்ணணும்னா அவங்க காது கிட்ட போய் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லணும். இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி இந்த 2 மந்திரங்களில் ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். அதுதான் கரெக்டான முறை. அது விட்டுட்டு நீ போகாத, நான் உங்களை தடுக்கிறது அந்த மாதிரி எல்லா செயல்களை பண்ணாதீங்க. அவங்க இன்னுமே சஃபர் ஆவாங்க. அவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இது இவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் நீ ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நீ இருந்த, அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் லைஃப்க்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் நல்ல ஒரு புண்ணிய கணக்கு எல்லாமே சேர்த்துவே அண்ட் வெரி குட் பை. இந்த ஒரு லைஃப்பில் நீ இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செஞ்சுருக்க. ஸோ நீ வருத்தப்படாத, நீ கண்டிப்பாக நல்லபடியாக போயிட்டு மறுபடியும் இந்த ஃபேமிலியிலேயே பிறக்கிறதா இருந்தால் போகிற, இல்லைன்னா நீ உனக்கு வேறு லைஃப் இருக்குன்னா அது உன்னோட சாய்ஸ், நீ அதை பார்த்துக்கோன்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம அவங்கள அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு நாம் அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிற ஆளை போட்டுட்டு நீ என்னை விட்டு போயிடாத அது இதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே எனிமி துஷ்டனோட கேட்டகரியில் தான் வரும். யாரெல்லாம் அந்த டெத் பெட்டில் இருக்கிற பர்சனை பார்த்து அலறோமோ அவங்க எல்லாமே தான் எனிமீஸ், துஷ்டன்னு கூறப்படுது. ஸோ அது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அந்த ஒரு டெத் பெட்டில் இருக்கிற பர்சனுக்கு என்னெல்லாம் ஒலி கேட்கும்னா, காது கிட்ட ஓம் நமோ நாராயண சொன்னீங்கன்னா அவங்க ரியலைஸ் ஆவாங்க, ஓகே இது நான் போகிற காலகட்டம் வந்துடுச்சு, எனக்கு இப்போது ஆண்டவன் தான் கதி, ஒரு நாராயணன் தான் கதி, எனக்கு அந்த ஸ்வர்கவாசலில் திறந்தாங்கன்னா நான் ஸ்வர்கத்துக்கு போவேன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வருவாங்க. அதனால தான் இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, துளசியோட தீர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அது கொடுக்கணுன்னா, யமதூதர்கள் கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது, அண்ட் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, நத்திங். ஸோ அவங்க ரொம்ப அந்த தர்ஸ்டிலேயே இருப்பாங்க, ரொம்ப தாகம் எடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நாம் துளசி தீர்த்தம் கொடுக்குறது. அகெயின் மித்தாலஜிக்கலாக நம்ம பார்த்தோன்னா லைக் அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அட்லீஸ்ட் இப்போவாச்சு நீ சரணாகதி அடைஞ்சு தான் தீரணும். ஸோ அதுதான் உனக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன்னு. நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ ஓகே இதெல்லாமே ஓகே, யமதூதர்கள் வந்தாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, அவங்களோட ஒரு 3-4 பாஸ்ட் லைஃப் இருந்தால், பாஸ்ட் லைஃப் அண்ட் ப்ரெசண்ட் லைஃப் எல்லாமே ஒரு பிக்சர் மாதிரி, ஒரு 2x ஸ்பீடில் பிக்சர் போனால் எப்படி, அது எல்லாமே அவங்க முன்னாடி கொண்டு வருவாங்க. நீ இதெல்லாம் பண்ணியிருக்க ஜஸ்ட் லைக் சிசிடிவி கேமரா. இந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிற சிசிடிவி கேமரா மாதிரி தான் அவங்க கம்ப்ளீட்டாக பிக்சரைஸ் காட்டிடுவாங்க கண்ணு முன்னாடி. காட்டும் பொழுது அந்த டெத் பெட்டில் இருக்கிற பர்சனுக்கு இன்னுமே பயம் கூடும். நாம் நினைக்கிறோம் அவங்க தப்பே செய்யலை, அவங்க நல்ல ஒரு வாழ்ந்த ஆத்மா அதே இதுன்னு. பட் வி நெவர் நோ வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியாது இல்லையா. ஒரு பெண்மணியை கண்ணீர் விடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதுக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே தெர் இஸ் பனிஷ்மெண்ட். அண்ட் புண்ணிய கணக்கு என்ன சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் புண்ணிய கணக்கு எப்படி கன்சிடர் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தானம் பண்ணுறோம் ஆர் ஹெல்ப் பண்ணுறோம், அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, வலது கையில் கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் புண்ணிய கணக்கு சேர்த்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அது மைனஸ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பிஃபோர் தே லீவ் திஸ் எர்த் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிக்சர் காட்டுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாம் காதில் ஓம் நம்ம ஃபுல்லு சைலண்ட், அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில்
இருந்தால் ஹாஸ்பிட்டல் இல்லை வீட்டில் வந்து அந்த ஆத்மா போகுதுன்னா அப்போவும் பின் ட்ராப் சைலன்ஸ் வச்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்க இல்லையா ஓம் நமோ நாராயணவே போதும், இது வந்து அவங்களோட காதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற கையில் இருக்கிற ஆயுதம். ஸோ அதை கண்டிப்பாக யாருமே தவற விட்டுடாதீங்க. ஸோ அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரேயர்ஸ் மட்டும்தான் அவங்க காப்பாற்றும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் டெத் அவங்க சோல் ஜெர்னி எப்படி நடக்குது, அந்த நெக்ஸ்ட்டு 13 days வெரி க்ரூஷியல், பாடுபடுவாங்க. ஸோ அந்த 13 days நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து part 2ல பார்க்கலாம். ஸோ until then, டாட்டா, பபாய், see you again all, bye bye.